ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்? ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குனியமுதூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 190, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 185.5, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 167.5, எஸ்சிஏக்கு 166, எஸ்டிக்கு 144 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 186, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 177.5, எம்பிசிக்கு 183.5, எஸ்சிக்கு 156.5, எஸ்சிஏக்கு 144.135 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 186, பிசிக்கு 183.5, பிசிஎம்க்கு 185, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 152.5, எஸ்சிஏக்கு 159.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 185.5, பிசிக்கு 182.5, பிசிஎம்க்கு 181, எம்பிசிக்கு 179, எஸ்சிக்கு 151.5, எஸ்சிஏக்கு 130.5, எஸ்டிக்கு 144, எஸ்டிக்கு 114 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 192, பிசிக்கு 187, பிசிஎம்க்கு 187, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 169.5, எஸ்சிஏக்கு 157, எஸ்டிக்கு 160.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 187, பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 186.5, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 163, எஸ்சிஏக்கு 149, எஸ்டிக்கு 149 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 185, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 184, எம்பிசிக்கு 181, எஸ்சிக்கு 146.5, எஸ்சிஏக்கு 117 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 186.5, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 183.5, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 160.5, எஸ்சிஏக்கு 151, எஸ்டிக்கு 149.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 172, பிசிக்கு 171.5, பிசிஎம்க்கு 169, எம்பிசிக்கு 165.5, எஸ்சிக்கு 133.5, எஸ்சிஏக்கு 110, எஸ்டிக்கு 136 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 174, பிசிக்கு 172.5, பிசிஎம்க்கு 171.5, எம்பிசிக்கு 166.5, எஸ்சிக்கு 135.5, எஸ்சிஏக்கு 117, எஸ்டிக்கு 119 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 188.5, பிசிக்கு 185.5, பிசிஎம்க்கு 184.5, எம்பிசிக்கு 184.5, எஸ்சிக்கு 160, எஸ்சிஏக்கு 166, எஸ்டிக்கு 137.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 172, பிசிக்கு 168.5, பிசிஎம்க்கு 154.5, எம்பிசிக்கு 164.5, எஸ்சிக்கு 139, எஸ்சிஏக்கு 105.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, ஜஸ்டிஎல் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, காலேஜ் துணியால் 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அசென்ச்சர், அசோக் லைலண்ட், ஸ்பியர் சிஸ்டம்ஸ், அசென்டோ, பைஜூஸ், போஸ், ஆக்சிஸ் பேங்க், கேப்ஜெமினி, சிட்டி யூனியன் பேங்க், பேபல், பயோடா, பிடபிள்யூசி, சான்மினா, ஹூண்டாய், ஐபிஎம், இன்ஃபோசிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், எல்என்டி டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸில் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.